ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் ஒரு சிம்பிளான ஒரு சாட்டர்டே விலாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எப்பயும் போல் வாசல் பெருக்கிட்டு தொடச்சிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு சாமியும் கும்பிட்டுட்டேன். ஸோ ரொம்ப நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டுட்டு இருந்தேன். அது இப்போ ரீசெண்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் எனக்கு நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3:30க்கு எழுந்திரிச்சு நம்ம விளக்கு போட்டால் இன்னுமே ரொம்ப நல்லது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது. அப்படிங்கிறனால ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சிட்டு விளக்கெல்லாம் போட்டுருவேன். இன்னைக்கு வடை ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் உளுந்தம்பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு வாசல் பெருக்கி மற்ற எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நான் சாம்பாருமே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவுமே அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன். ஸோ ஒரு 2 இடா வடை மாவு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லா பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தேங்காவை பார்த்திங்கன்னா நாளே துருவி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாம்பாரும் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இப்போது வடை மாவு அரைக்கிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்துச்சு காலையில். ஸோ தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சாம்பாரும் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி சட்னியுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வடை மட்டும்தான் ஆர்டரு. ஸோ அதனால் இட்லி எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. வீட்டுக்கு மட்டும் நம்ம தோசை ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வடை மாவும் நமக்கு அரைச்சி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வடை போடுறதுக்கு எண்ணெய் நான் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி வச்சதுக்கப்புறமா வடையும் போட்டு எடுத்துட்டேன். வடை போட்டுட்ருக்கும் போதே கரண்ட்டு வேறு போய் வந்துட்டு இருந்துச்சு. ஃபோனோட டார்ச் வச்சு தான் நான் வடையே போட்டேன். ஸோ அதனால் பெருசாக வீடியோலாம் எடுக்கலை. அதுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்சல் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கவரில் பார்சல் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். சரி தோசை அப்படிங்கும்போது சரி வெறும் தோசை சாப்பிட்றதோட மிச்சம் இருந்துச்சு. அந்த வெங்காயம் இதெல்லாம் மிச்சம் இருந்துச்சா. ஸோ அதனால் ஆனியன் தோசை மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டேன். தண்ணி வரும்போதே கொஞ்சம் இடையில கழுவியிருந்தேன். மிச்சம் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா கிரைண்டர் எல்லாமே கழுவி நீட்டாக எடுத்து வச்சிட்டேன். அப்போ கொஞ்சம் காஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய சாட்டர்டே அன்னைக்கு போச்சு மத்தியானம். இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா நான் ரெஸ்ட்லாம் எடுக்க முடியலை. ஏன்னா நாளைக்கு சண்டே அன்றைக்குமே எனக்கு இட்லியும் வடை ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதனால் 1 கிலோ அரிசிக்கு இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். அரிசி மட்டும் தான் இருந்துச்சு, உளுந்து இல்லை. ஸோ கீழே கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் அரிசி மட்டும் ஊற வச்சுட்டேன். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு மசாலா டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 மிளகு. ஸோ இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி கல் உரல்ல ஒன்றும் பாதியமாக லைட்டாக தட்டிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப ஃப்ளேவர் கொடுத்துரும். ஸோ அப்புறம் மசாலா சாய் மாதிரி இல்லாமல் அது ஒரு பிரியாணி டீ மாதிரி ஆயிரும். ஸோ அதுவே நிறைய பேர் கலாய்ப்பாங்க இந்த இதெல்லாம் போட்டு நம்ம சாயை போடுறதே. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். அதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் டீ தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே டீ தூளுமே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் டீ தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வரட்டும். டீ நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் அளவுக்கு தான் நான் போட போகிறோம். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சு அந்த கலர் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கலர் வரணும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக குடிப்பாங்க. ஸோ ஒரு சிலர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எனக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக அதே மாதிரி கொஞ்சம் இனிப்புமே தூக்கலாக இருந்தால் தான் எனக்குமே பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப் சொல்கிறேன். இஞ்சியெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, இஞ்சியெல்லாம் சேர்க்கும் போது சில நேரங்களில் நம்ம பால் ஊற்றும் போது அந்த இஞ்சி சேர்த்து செய்கிறதுனால கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால எப்பயுமே ஃபைனலாக லாஸ்ட்டாக வடிகட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லது. ஸோ நான் இப்போ ஒரு டம்ளரில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ டீ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அதுக்காக தான்
அப்புறம் டீ ரெடி பண்ணதுக்கப்புறமா 2 டம்ளர் வச்சு நல்லா ஆற்றுனீங்கன்னு வைங்களேன். அதுக்காக ஆற வச்சு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா 2-3 வாட்டி வந்து நல்லா மேலே நல்லா தூக்கி ஆற்றுனீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இன்னும் காஃபிக்கோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வடிகட்டிய டம்ளர்லேயே வந்து எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நல்லா ஆற்றி கொடுங்க, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான், டீயுமே ரெடி ஆயிடுச்சு. நானும் என் பையனுக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடாக வந்து நல்லா மசாலா டீ குடிக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஈவினிங் டைமில். ஸோ ஸ்நாக்ஸ் இருந்தால் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வெறும் மசாலா டீ மட்டுமே போதும். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு ஆயில் ஆர்டரும் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அதையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஆயில், சோப்பு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்மியான ஆர்டர்ஸ் தான் வருது. ஸோ அதனால் வர டைமில் நான் இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கிறது. ஸோ கொரியர் ஆஃபீஸ் போய் போட்டுட்டு வந்துட்டேன். வரும்போதே உளுந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உளுந்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்து நீங்கள் இட்லிக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வரும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி இட்லி மாவு ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லாவே ரீச் ஆகிருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நாளைக்கு இட்லி ஆர்டர் இருக்குதுன்னு சொன்னாலே இட்லி வடை ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைச்சி வைக்கணும் இல்லையா, அதெல்லாமே நைட்டு வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். காலையில் அதுவுமே 8 மணிக்கெல்லாம் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணணும். அப்படிங்கிறதுனால நைட்டே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய்லாம் துருவி வைக்கிறது, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து காம்பி கொல்லி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சட்னி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி சாம்பாருக்குலாம் நம்ம காயெல்லாம் கட் பண்ணுற அவசியம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா வெறும் பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி தான் தேவை. ஸோ அதனால் அது காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் காலையில் தான் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அந்த தேங்காய் துருவுறது கொஞ்சம் வந்து எனக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பொரிகடலை இதெல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காலையில் உளுந்த வடைக்கு நமக்கு மாவு அரைக்கணும் இல்லையா, அப்போ அந்த வடைக்கு தேவையான உளுந்தெல்லாம் அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தூங்கி எழுந்துச்சோன்னா நமக்கு தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கிறது காலையில் இன்னும் நம்மளோட டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு இந்த மாவெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கோட விலாக். நாளைக்கு சண்டே விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.